சென்னையில் பூட்டிய வீட்டில் அக்கா தம்பியின் மர்ம மரணம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தலைமறைவாக இருக்கும் தந்தையே குழந்தைகளை கொலை செய்திருக்கலாம் என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரவாயலில் பூட்டிய வீட்டில் 14 வயதுள்ள பிரியதர்ஷினி என்ற சிறுமியும் 13 வயதுள்ள பிரபு என்ற சிறுவனும் நேற்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். இந்த குழந்தைகளின் மர்ம மரணம் பற்றி தகவல் அறிந்தவுடன் அவர்களின் தாய் மகேஸ்வரி சிதம்பரத்திலிருந்து தனது உறவினர்களுடன் வந்திருந்தார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தது உள்ளிட்டவை தொடர்பாக மகேஸ்வரி உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்ற மகேஸ்வரியும் அவர்களது உறவினர்களும் குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டனர். இந்நிலையில் தலைமறைவான குழந்தைகளின் தந்தை வழக்கறிஞர் ரவியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இறந்த சிறுவன் பிரபுவுக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதாகவும் அதற்கு மகேஸ்வரி புத்தாடைகள் அனுப்பியதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். 26ஆம் தேதி மகேஸ்வரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரவி குழந்தைகளை கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் குழந்தைகளை ரவிதான் கொன்றிருக்க வேண்டும் என்று சந்தேகப்படுவதாகவும் உறவினர்கள் கூறினர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து செல்லும்போது மகேஸ்வரியும் அவரது தங்கையையும் போலீசார் தலையை மூடிக்கொண்டு சென்றது அங்கிருந்தவர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது.